வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போவது சிங்கத்தை ஓட வைத்த குரங்கு கதை. செண்பக காட்டில் கடந்த ஒரு வாரமாக விலங்குகள் அனைத்தும் கவலையோடு இருந்தன. காரணம், சிங்கராஜா குகையை விட்டு வெளியே வரவே இல்லை. மலைப்பகுதியை சுற்றி பார்க்க சென்ற சிங்கம் கூழாங்கல் மீது கால் வைத்தபோது சுளுக்கி கொண்டது. சிங்கத்தால் காலை ஊன்றக்கூட முடியவில்லை. வலியால் துடித்து தத்தி தத்தி குகைக்குள் வந்து படுத்து கொண்டது. தங்கள் ராஜா இப்படி படுத்தே கிடப்பதை பார்த்த மற்ற விலங்குகளுக்கு வருத்தமாக இருந்தது. காட்டு மருத்துவர் கரடி பச்சிலை சாற்றை சுளுக்கின் மீது தடவியதும் வலி பொறுக்க முடியாத சிங்கம் கோபத்தில் கரடியை விரட்டி அடித்தது. அடுத்து புலி தனக்கு தெரிந்த மருந்தை எடுத்து கொண்டு வந்தது. சிங்கத்தால் வலியை தாங்க முடியவில்லை. புலியை ஓங்கி உதைத்து விட்டது. அதனால் புலி தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டது. கால் சுளுக்கை குணமாக்க வேண்டுமென்று நாம் மருத்துவம் செய்ய போகிறோம். ஆனால் ராஜா இப்படி நம்மை அடித்து விரட்டுகிறாரே என்று கரடியும் புலியும் பேசிக்கொண்டன. ராஜா இப்படி மருத்துவம் செய்ய மறுத்தால் எப்படி சுளுக்கு நீங்கும் என்று விலங்குகள் பேசிக்கொண்டன. இனி எழுந்து நடப்பது கடினம்தான் என்று முடிவுக்கு வந்தன. காட்டில் இருந்த புத்திசாலியான குரங்கு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. இதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக சிங்கத்தின் குகை வாயிலுக்கு சென்று ராஜாவிடம், ராஜா, உங்களால் எழுந்து நடக்க முடியவில்லையாமே, உங்களை கண்டதும் வணக்கம் சொல்லவில்லை என்றால் என் மீது எப்படி கோபப்படுவீர்கள்? இன்று நான் உங்களுக்கு வணக்கம் சொல்லவில்லை பார்த்தீர்களா என்று கேட்டது குரங்கு. குரங்கு சொன்னதை கேட்டு சிங்கத்திற்கு கோபம் வந்தது. அது படுத்தபடியே, என்ன குரங்கே, வாய் ரொம்பவும் நீள்கிறது, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்ஜித்தது. அதை கேட்ட குரங்கிற்கு சிரிப்பு வந்தது. ராஜா, அந்த காலமெல்லாம் போய்விட்டது. இப்போது என் வாய் மட்டுமல்ல, கை கூட நீளும் பார்க்கிறீர்களா? முன்பு நான் செய்த சிறு தவறுக்கும் எனக்கு தண்டனை கொடுத்தீர்கள். அதற்கு பழி வாங்க இப்போதுதான் நல்ல நேரம் என்ற குரங்கு சிங்கத்தின் முன்னங்காலில் ஓர் அடி கொடுத்தது. கோபமடைந்த சிங்கம் குரங்கை உதைப்பதற்காக காலை நீட்டியது. ஆனால் முழுவதுமாக நீட்ட முடியவில்லை. குரங்கே, என்னிடமே உன் வேலையை காட்டுகிறாயா? நான் எழுந்தேன் என்றால் உன்னை என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. இங்கிருந்து ஓடிப்போய்விடு என்று கர்ஜித்தது சிங்கம். உடனே குரங்கு, என்ன சொன்னீங்க? எழுந்து வந்து என்னை அடிக்க போறீர்களா? முதலில் எழுந்து நிற்க முடியுமான்னு பாருங்க என்று கேலியாக சொன்ன குரங்கு மீண்டும் சிங்கத்தின் காலில் ஒரு அடி கொடுத்தது. இனிமேல் பொறுக்க முடியாது என்று முடிவுக்கு வந்த சிங்கம் சிரமப்பட்டு எழுந்து நின்றது. குரங்கை நோக்கி காலை உதைத்தது. சுதாரித்து கொண்ட குரங்கு சட்டென்று அங்கிருந்து ஓடிவிட்டது. சிங்கம் எழுந்து நின்றபடியே இருந்தது. குரங்கும் திரும்பி வந்தது. ராஜா, இனி உங்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இனி நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா என்று சிரித்துக்கொண்டே சொன்னது குரங்கு. உடனே கோபமடைந்த சிங்கம், இனி உன்னை விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே குரங்கை துரத்தியது. குரங்கும் சிங்கத்தின் பிடியில் அகப்படாமல் ஓடியது. சற்று தூரம் ஓடிய குரங்கு உயர்ந்த மரத்தின் மீது ஏறி உச்சிக்கிளையில் அமர்ந்து கொண்டது. சிங்கம் மரத்தடியில் நின்றபடியே, குரங்கே, எப்படியும் கீழே இறங்கி வரத்தானே செய்வாய், அப்போது உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று கர்ஜித்தது. என்னை மன்னிக்க வேண்டும் ராஜா. உங்கள் காலில் சுளுக்கு ஏற்பட்டு ஒரு வாரமாக குகைக்குள்ளேயே படுத்திருந்தீர்கள். இப்போது என்னை துரத்தியபடியே எவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் காலில் உள்ள சுளுக்கு குணமாகிவிட்டது என்று நினைக்கிறேன். அதற்காகத்தான் உங்களை இப்படி வம்பிழுத்தேன் என்று பணிவாக சொன்னது குரங்கு. குரங்கு சொன்னதில் சிங்கத்திற்கு நம்பிக்கை இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு தன் காலை உதறி பார்த்தது. சுளுக்கு நீங்கியிருந்தது, வலியும் இல்லை. ஆமாம், சுளுக்கு நீங்கிவிட்டதே என்று நினைத்த சிங்கம் குரங்கை அண்ணாந்து பார்த்தது. உங்களை மதிக்காமல் பேசியதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் எழுந்து நடமாட முடியாமல் படுத்து கிடந்தது வருத்தமாக இருந்தது. உங்களை நடக்க வைக்கவே இப்படி ஒரு திட்டம் போட்டேன். அது நன்றாகவே வேலை செய்துவிட்டது. இனி நீங்கள் முன்பு போல் கம்பீரமாக நடந்து செல்லலாம் என்றது குரங்கு.
குரங்கின் நல்ல மனதை புரிந்து கொண்ட சிங்கம், நீ எந்த தவறும் செய்யவில்லை, உண்மையை புரிந்து கொண்டேன். உன் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை. உனக்கு நான் நன்றிதான் சொல்ல வேண்டும். ஒரு கூடை கொய்யா பழங்களை அனுப்பி வைக்கிறேன், என் அன்பை ஏற்றுக்கொள் என்று கூறிவிட்டு சென்றது. குரங்கிற்கு ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது. இது ஒரு பாடம். உடல் நோய்க்கு மருந்து தேவை, ஆனால் மனநோய்க்கு நம்பிக்கையும் உற்சாகமும் தேவை. இதை புரிந்து கொண்ட சிங்கம் குரங்கிடம் மிக சிறந்த நண்பனாகிவிட்டது. காட்டு விலங்குகள் அனைவரும் ஒன்றாக இருந்து ஒற்றுமையோடு வாழ்ந்தனர்.